எண்ணூர் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய அமோனியா வாயு கசிவு முழுமையாக நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. 20 நிமிடங்களில் முற்றிலுமாக அது நிறுத்தப்பட்டதாகவும், அமோனியா வாயு கசிவு முழுமையாக நிறுத்தப்பட்டதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களுக்கு மருத்துவ பராமரிப்பு மற்றும் சுகாதார ஆலோசனைகளை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், நுரையீரல் நிபுணர்களை கொண்டு பாதிக்கப்பட்ட இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்கள் கண்ணன். எண்ணூரில் இன்று காலை ஏற்பட்ட அந்த கோரமண்டல் என்ற தனியார் நிறுவனத்திலிருந்து ஏற்பட்ட வாயு கசிவை தமிழ்நாடு அரசானது நடவடிக்கை எடுத்து தற்போது அது தொடர்பான விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த விரிவான அறிக்கையில் இன்று அதாவது 26ஆம் தேதி நள்ளிரவு 11:45 மணிவில் இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாகவும், அதன் காரணமாக அங்குள்ள பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு விடுதல் சிரமம் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டவுடன் தகுந்த நிபுணர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு 20 நிமிடங்களில் அந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைந்து ஆம்புலன்ஸ்களை வரவழைத்து உடனடி நடவடிக்கை எடுத்து நிலைமை சீராக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இதில் பெரிய குப்பம், சின்ன குப்பம், 60 பகுதிகள் சென்ற 60 பேருக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டதாகவும், இவர்கள் ஸ்டான்லி மற்றும் தனியார் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டு 52 பேர் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாயு கசிவாக நுரையீரல் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்க 2 நுரையீரல் நிபுணர்களை கொண்டு 5 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு தெரிவித்துள்ளது. குறிப்பாக தற்போது அந்த அம்மோனியா கசிவு இல்லை என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் தேர்தல் சென்னை ஐஐடி சேர்ந்த நிபுணர்கள், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை சேர்ந்தவர், தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் NWRI அமைப்பு, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை உறுப்பினர்கள் ஆகிய உறுப்பினர்களாக கொண்ட ஒரு தொழில்நுட்ப குழு உடனடியாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த குழு தனது உடனடி மதிப்பீட்டு அறிக்கையை 24 மணி நேரத்தில் அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் விரிவான அறிக்கையை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த கப்பலில் இருந்து கொண்டு வரும் இந்த அம்மோனியாவை முற்றிலும் சரி செய்து உரிய நடவடிக்கை மேற்கொண்ட பிறகு கப்பலில் இருந்து இருக்க வேண்டும் என்று தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தற்போது இந்த வாயானது முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் கொள்ள வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த அறிக்கையை கூற வேண்டும் என்றால் காலை, அதாவது மாசு கசிவு ஏற்பட்டு 11:45 தற்போது வரை என்னென்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தமிழ்நாடு அரசானது விரிவாக இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் முக்கியமாக ஒரு உயர்மட்ட தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவானது உடனே அந்த இடைக்கால அறிக்கையை 24 மணி நேரத்தில் அளிக்க வேண்டும் என்றும், முழு நீண்ட அறிக்கையை 3 நாட்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முடிவெடுத்துள்ளது. மேலும் பொதுமக்கள் இது தொடர்பாக எந்தவித அச்சமும் கொள்ள வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசாங்கம் தற்போது அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.